ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் டு ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் தான் ஒன்று வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நேற்று நைட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிச்சன் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு தாங்க வந்து தூங்கினேன். அதனால் காலையில் எழுந்திரிச்சி வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படி இல்லைனா சிங்கிலலாம் வந்து பாத்திரம் கிடந்தது அப்படின்னா நமக்கு காலையில் எழுந்திரிச்சி வரும்போதே பார்த்திங்கன்னா கடுப்பாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நமக்கும் மைண்டு வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கும். அந்த நாளுமே வந்து சூப்பராக வந்து போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நைட்டு வந்து இருக்கிற பாத்திரத்தெலாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருங்க. லைட்டாக வந்து கிச்சனை வந்து தொடச்சி எடுத்துருங்க. நமக்கு எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியோடு தான் வந்து ஆரம்பிக்கணும். காஃபி இல்லாமல் வந்து முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கீழே போய் பால் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து காஃபி வந்து போட்டுட்ருக்கேன். காஃபி வந்து போட்டுட்ருக்க நேரத்தில் நேற்று நைட்டு வந்து கழுவி வச்ச பாத்திரங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்தந்த பிளேஸில் வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்தை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து வாஷ் பண்ணி அந்த கூடையில் வந்து போட்டு வச்சிடலாம். அந்த கூடையும் பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாமல் கொஞ்சம் காயணும் இல்லையா? அதனால் வந்து இப்போ பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து நான் அந்தந்த பிளேஸில் வந்து செட் பண்ணிக்கிறேன். இது வந்து டெய்லி என்னோடய ரொட்டீன் சொல்லலாம். நைட்டு விளக்கின பாத்திரத்தை காலையில் எழுந்திரிச்சோன்னே எடுத்து அங்கங்கே வந்து செட் பண்ணிடுவேங்க. அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் கழுவி அப்படியே அது மேலேயே வந்து போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் எல்லா பாத்திரமும் ஈரமாகிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல காஞ்ச பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து தண்ணி பட்டு ஒரு மாதிரி வந்து டாட்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எப்போயுமே நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த வேலையை வந்து நான் வந்து முடிச்சிடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ அதனால் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ஸ்கூல் வந்து கிடையாது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ஒரு 5 o'clockலாம் பார்த்திங்கன்னா டியூட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும்தான்றப்போ கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டு இந்த மாதிரி வேலையை வந்து பார்த்துட்ருக்கேன். அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறனால பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் அந்த ரூமை மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் என்னோடய வேலையை வந்து பார்த்துட்ருக்கேன். சாட்டர்டே சண்டேனால மேக்ஸிமம் அவங்க வந்து லேட்டாக தான் வந்து எழுந்திரிப்பாங்க. அதனால் நானுமே வந்து பெருசாக வந்து கம்பல் பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்கூல் டேஸில் தான் அவங்க வந்து பாவம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்களாம் எழும்புற வரைக்கும் நான் வந்து எழுப்பவே மாட்டேங்க. ஸோ அதனால் எனக்கு மட்டும் காஃபி போட்டு அப்படியே குடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிலேருந்து என்ன சாப்பாடு பண்ணலான்றதே வந்து மைண்டில் ரொம்ப ஓடிட்டே வந்துருந்தது. ஏன்னா பார்த்திங்கன்னா மாவு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மாவு வந்து நான் அரைக்கலை. மாவு முடிஞ்சிட்டு நைட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து போட்டிருந்தோம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலான்றதே என் மைண்டில் வந்து அப்படியே ஓடிட்டே வந்துருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து காஃபி குடிச்சிட்டு ரொம்ப நேரம் வந்து வெளியில் வந்து அப்படியே சேர் போட்டு உட்காந்து என்ன சமைக்கலான்றதே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப ஓவராக திங்க் பண்ணி கடைசியில் உப்புமா பண்ணலான்னு தான் வந்து முடிவு எடுத்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் ஹஸ்பண்ட் மட்டும்தான். குழந்தைங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் தூங்கினாலே அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. எழுந்திரிச்ச உடனே பால் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே வந்து அவங்க லஞ்சுக்கு தான் வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சரி ஓகே 2 பேருக்கு தானேன்னு சொல்லி சிம்பிளாக வந்து உப்புமா பண்ணலான்னு சொல்லிட்டு ரவா வந்து ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். பாக்கெட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் நாளாகிட்டு எறும்பு வந்துடுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு உப்புமா பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. அவங்களும் வந்துடுவாங்க. வந்தோடனே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு மறுபடியும் டியூட்டி போகணுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உப்புமா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உப்புமா வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. ஏன்னு தெரில, ஆனால் எங்களுக்கு பிடிக்கும். அதான் உப்புமா வந்து களி மாதிரி பண்ணால் சாப்பிட முடியாதுங்க. நல்ல பொலான்னு நீங்கள் வந்து உதிரியாக பண்ணும்போது எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேலே வந்து நல்லா ஜீனி போட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க கொஞ்சம் நல்லா விரும்பியே வந்து சாப்பிடுவாங்க. உப்புமா வந்து நல்லா உதிரியாக வர்றதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டே கூட நீங்கள் ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பட் நான் எப்படி பண்ணுவேன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்குவேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரவை வேணுமோ அதை எடுத்து போட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து பண்ணிங்க அப்படின்னா உப்புமா வந்து நல்லா போலான்னு நல்லா சூப்பராக வந்து வரும். நீங்கள் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக வந்து இருக்கும். முன்னாடிலாம் எனக்கு உப்புமா பண்ண தெரியாதப்போ நானுமே பார்த்திங்கன்னா வறுக்காமல் அப்படியே பண்ணும்போது கெட்டியாக இருக்கும், களி மாதிரி இருக்கும். அந்த டைமில் சாப்பிட பிடிக்காது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வறுத்து பண்ணும்போது நல்லா உப்புமா வந்து நல்லா பொலன்னு வந்து வருது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதுக்கு தேங்காய் சட்னி கூட வச்சு கூட சாப்பிடுவாங்க. அது ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டை பொறுத்து. எங்கள் வீட்டில் ஜீனியே போதும். எல்லோரும் ஜீனி போட்டே வந்து சாப்பிட்டுக்குவோம்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா உப்புமாவுக்கு வந்து நல்லா பொலப்பொலன்னு வர்றதுக்கு தண்ணியோட அளவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1.25 கப் அளவுக்கு ரவா வந்து எடுத்திருக்கேன். ஸோ ரவை வந்து நல்லா வறுத்துட்டு 1 கப் ரவைக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஒரு சிலர் வந்து 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வைப்பாங்க. அப்படி பண்ணும்போது தான் வந்து களி மாதிரி வந்து மாறிடும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நல்லா பொலன்னு வரணுன்றப்போ தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கிறனால நீங்கள் 1 கப் ரவை எடுக்கிறீங்கன்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா உப்புமா ஒரு நல்லா பொலன்னு சூப்பராக வந்து வந்துடுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு உப்புமா பண்ணி நல்லா வரலன்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டேன். நான் வந்து மொத்தம் 1.25 கப் அளவுக்கு வந்து ரவா போட்டதுனால 1.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டு மூடி வச்சு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்த்தீங்கன்னா உப்புமா வந்து சூப்பராக சாஃப்டாக வந்து வந்திருக்கும். நல்லா பொலன்னு வந்திருக்கும். இப்போ எனக்கு வந்து உப்புமா வேகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வீடை வந்து பெருக்கிக்க போகிறேன். ஏன்னா குழந்தை எந்திரிக்க முன்னாடி வீடை பெருக்கிக்கிட்டால் தான் அவங்க எந்திரிச்சிட்டாங்க மறுபடியும் விளையாட்டு ஜாமான் போட்டு ரொம்ப குப்பையாக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க தூங்கி எந்திரிக்க முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா காலையில் அந்த மாதிரி வந்து வீடெல்லாம் வந்து பெருக்கிடுவேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டு வேலை வந்து செய்கிறதுக்கு ரொம்ப போராக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு வேலையை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பிடிச்சி வந்து பண்ணுங்கள். அது வீட்டு வேலை பண்ணும்போது நம்ம வந்து பிடிச்சி பண்ணால் தான் நம்ம வீடு வந்து நீட்டாகவும் அழகாகவும் வந்து இருக்கும். ரொம்ப எரிச்சல் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே உங்கள் வீட்டு வேலையை நீங்கள் தானே பார்க்க போகிறீங்க. யாரும் உங்களை வந்து கொஸ்டின் வந்து கேட்க போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நல்லா மெதுவாகவே வந்து பண்ணுங்கள். நல்லா ரசித்து பண்ணிங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். அப்புறம் உங்கள் வேலையெல்லாம் வந்து நீங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுங்கள். இப்போ வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் கிடைக்கும். அந்த டைமில் பாத்திரம் கழுவிடலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உப்புமா வேகிற கேப்பில் எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. ஸோ நான் டக்குனு வந்து வீடு வந்து பறிக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். எனி டைம் கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்காது. எனி டைம் வந்து வீட்டு வேலையை பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற சோறும் நம்ம உடம்புல வந்து இருக்காதுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி வந்து உங்களோட ஒர்க்கை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் உப்பை வந்து பார்த்துருப்பீங்க நல்லா பொலன்னு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு ஏதாவது வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா காலைல வந்து லைட்டாக உப்புமாவோட முடிச்சிட்டோமே அப்படின்றனால வந்து ஹெவியாக பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மீன் வந்துருக்குன்றதை சொன்னாங்க. சரி ஓகேன்னு என் ஹஸ்பண்ட் வந்து வாங்க போயிருந்தாங்க. ஆனால் குழம்பு வைக்கிறமான மீன் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் மீன் இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. சரி ஓகே, ஏன்னா மீன் வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ அங்கே முன்னாடி இருக்கிற இடத்துல வந்து அதிகமாக வந்து மீன் வந்து கிடைக்காது. பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மீன் வந்து அதிகமாக, அதாவது டெய்லியும் கூட இங்கே வந்து மீன் வந்து வந்துட்டு இருக்குது. பட் நம்ம வந்து டெய்லியில் வந்து வாங்குறதில்ல. நம்ம சாமி கும்பிட்றதுனால வந்து சாட்டர்டே சண்டே வெனஸ்டே இந்த மாதிரி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சு அவங்களுக்கு வந்து மீன் ஃப்ரை வந்து பண்ணி கொடுத்துட்டு எனக்கு வந்து கீரை இருக்குது. ஸோ கீரை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஏன்னா ரசத்துக்கும் கீரை பொரியலுக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க தூங்கி எந்திக்கிறதுக்கு முன்னாடி கீரையை வந்து ஆஞ்செல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் கீரை ஆஞ்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா உகன் குட்டி வந்து எழுந்திரிச்சு வந்துட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 வந்து இருக்கும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா உகனும் பாப்பா தூங்கியிருக்காங்க. உகன் தான் ஃபஸ்ட்டு எழும்பிட்டு வந்தான். இன்னும் பாப்பா எழும்பவே இல்லை. இன்னும் பாப்பா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உற்சாகம் சொல்லிட்டு வேகமாக வந்து எனக்கு பேண்ட்டை கழட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி ஓகே, அவனுக்கு வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி விட்டு அவனை ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு அவனுக்கு பால் காய்ச்சி கொடுத்துட்டு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலான்றதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா ஊறிட்டுருக்கும். ரசமும் கீரை பொரியல் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம மீன் ஃப்ரை பண்ணும்போது நல்லா மசாலாலாம் நல்லா கலந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்றதுக்காக ஃபஸ்ட்டே வந்து நான் வந்து மசாலா வந்து கலந்துக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நீங்கள் மீன் எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு குவான்டிட்டிக்கு நான் சொல்கிற பவுடர்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து சில்லி பவுடர், கொரிண்டர் பவுடர், ஜீரகத்தூள், பெப்பர் நீங்கள் இந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிக்கன் 65 பவுடர் வந்து என்கிட்ட இருந்தது. அதே வந்து டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வந்து மேலே சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க. நம்ம பஜ்ஜிலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை போட்டு நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் வந்து மசாலா வந்து மீன் இறங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து இருக்கும். இதில் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவருக்கு அப்புறம் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். இப்போ
மசாலா எல்லாமே தடவி நல்லா வந்து ஊற வச்சிடலாங்க. இந்த குவான்டிட்டி நீங்கள் சேர்க்கும் போது மீன்லேருந்து மசாலா வந்து உதிராது. நல்லா வந்து மசாலாலாம் நல்லா வந்து ஒட்டிட்டு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா சைடு பை சைடு வந்துட்டு ரசத்துக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீரை பொரியலுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வந்து வச்சுட்டேன். பொரியல் வந்து வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் ரசமும் பார்த்திங்கன்னா நுரக்கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. பாருங்கள், ரசமும் ரெடி, கீரை பொரியலும் வெந்துட்டுருக்கு. ரைஸுமே பார்த்திங்கன்னா நான் வந்து மீன் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து ரைஸ் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்துருச்சு. அதையும் வந்து வடிகட்டுறதுக்காக வந்து வச்சுருக்கேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிர்னி பழம் வந்து இருந்தது. ஸோ அதனால் வந்து காலைல எழுந்திரிச்சு பால் குடித்ததோடு இருக்காங்க அப்படின்றதுனால வந்துட்டு ஜூஸ் வந்து போட்டு உகன் குட்டிக்கும் பாப்பாவுக்கும் கொடுத்தேன். பாப்பாவுக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது, ஸோ வேணான்னு சொல்லிட்டா. நானும் உகன் குட்டி மட்டும் பார்த்திங்கன்னா அந்த முலாம்பழ ஜூஸ் வந்து குடிச்சிட்டு அப்படியே கிச்சனில் பேசிகிட்டே வந்து வேலை பார்க்குறோம். அவன் வீட்டில் இருக்கிறான் அப்படின்னா என்ன சுற்றிக்கிட்டே தான் இருப்பான். மேக்ஸிமம் அவன் விளையாடுறத விட நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே தான் உகன் வந்து இருப்பான். நான் பெட்ரூம் போனால் பெட்ரூம் வந்துடுவான், கிச்சன் போனால் கிச்சன் வந்துடுவான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு விளையாடுறத விட என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறது, என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என் கூடயே தான் வந்திருப்பான். ஆனால் நம்ம லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எரிச்சலாக இருக்குது, கடுப்பாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பக்கத்தில் வந்து நம்ம குழந்தைங்களை வந்து வச்சுக்கோம். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வந்து பேசுவாங்க. உகன் பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா இது போட்டியா, இந்த மசாலா போட்டியா, அந்த மசாலா போட்டியா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுட்ருப்போம். உகன்லாம் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணணுன்ற வரைக்கும் என்கிட்ட வந்து அந்த மலையிலே பேசில் வந்து கேட்டுட்ருப்பான். ஸோ அதனால் எனக்குலாம் வந்து சமைக்கும் போதோ இல்லை வீட்டு வேலை பார்க்கும் போதோ போர் அடிக்காது. யாருமே இல்லைன்னா மட்டும்தான் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். பாப்பாவை தம்பி ஸ்கூல் போயிட்டாங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்கன்னா தான் எனக்கு ரொம்ப எரிச்சலாக வந்துருக்கும் தனியாக வேலை பார்க்குறதுக்கு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா மொபைல் ஏதாவது போட்டு பார்த்துட்டே பாட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று போட்டு பார்த்துக்கிட்டே நான் வந்து வேலை வந்து பார்த்துட்ருப்பேன். எனக்கு இவங்களாம் வீட்டில் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போலாம் இவங்க 2 பேரும் ஸ்கூல் போகிறனால எனக்கு எப்போடா சாட்டர்டே சண்டே வரும்ன்ற மாதிரி ஃபீல் வந்து வந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம வீட்டில் வந்து தனியாக வந்து இருக்க முடியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் இருக்கிற நேரத்தில் அவங்க கூட நல்லா ஜாலியாக வந்து இருந்துப்பேன். அவங்க ஸ்கூல் போன டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புக்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது வந்து என்னோடய வேலைகளை வந்து நான் வந்து பார்த்துட்ருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கையில் தாங்க இருக்குது. நம்ம தனியாக இருக்கோன்றதுக்காக வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே இருந்தோம்னா ரொம்ப வந்து நம்ம மற்றவங்க மேலே இந்த எரிஞ்சு விழா வந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து தனியாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய வந்து புக்ஸ் படிங்க. நான் வந்து இப்போ எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் ரொம்ப வந்து படிக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் தனியாக இருக்கும் பார்த்திங்களா, அதனால் புக்ஸ் தான் வந்து நமக்கு வந்து ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ நான் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையிலும் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு புக்கை எடுத்தேன்னா ஒரு நாளைக்கு உள்ள பேஜ் வந்து ரீட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரீட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து சாப்பாடு வந்து ஓட்டு போகிறேன். நான் காலையிலேருந்து பாவம் சாப்பிடவே இல்லை, ரொம்ப பசியில் இருப்பான்றதுக்காக நான் டக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிட்டேங்க. டெய்லி வந்து ஸ்கூலில் வந்து அவங்களாம் வந்து சாப்பிட்றாங்க, எந்த அளவுக்கு சாப்பிட்றாங்கன்றது தெரியாது. ஸோ வீட்டில் இருக்கிறப்ப வந்து எனக்கு ஊட்டி விடும்போது ரொம்ப பிடிக்கும். அது முக்கியமாக பார்த்திங்கன்னா உகனுக்குலாம் வந்து ஊட்டி விட சொல்லிட்டே வந்து இருப்பான். ஸோ அதனால் எனக்கு வந்து அவங்க இப்போ 2 பேருக்கும் வந்து நல்லா வயிறு ஃபுல்லாக வந்து நான் வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட போகிறேன். அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சேர்ந்து வந்து சாப்பிட்டுக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கில் 2 டேஸ் மட்டும்தான் மத்தியான சாப்பாடு வந்து என்னோடய ஹஸ்பண்டோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ லேட்டானாலும் நான் வந்து அவங்க கூட சேர்ந்து தான் வந்து சாப்பிடுவேங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறதுன்னு ட்ரை பண்ணுவோம். நம்மளை சுற்றி உள்ளவங்களும் ஹாப்பியாக வச்சுக்குவோம், நம்மளும் வந்து ஹாப்பியாக வச்சுக்குவோம். இந்த விளாக் வந்து நிச்சயம் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்றதை நான் வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோ நான் வந்து வெயிட் பண்ணுறேன். அது பாய்.